ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில், அதுவுமே ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான மசாலா எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா எந்தெந்த மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம், அது 1 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, குழம்பு மிளகாய் தூள் தான் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காரத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எலும்பு இல்லாமல் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு அந்த மசாலாலாம் அதுக்குள்ளார நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதை நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை எல்லாத்தையும் அது மேலே தூவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திருப்பவும் இதை ஃபஸ்ட்லேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி மாவும் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் இதோட சேர்ந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பில் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை எடுத்து அது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு திருப்பி விட்டு தண்ணி சேர்க்காமல் இதை ஃபுல்லாக வேக வைக்கணும். வானலில் ஒட்ட விடாத அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கணும். அது வேகிற வரைக்குமே நல்லா திருப்பி விட்டு முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு அது வேக வைக்கணும். மூடி போட தேவை கிடையாது. அப்படியே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வெந்து வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போது லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக பெப்பர் டாப்பிங் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா உங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.